Two Gentlemen of Verona by A.J. Cronin. The story begins when the narrator and his companion arrive in Verona, a city in Italy. They meet two boys, Nicola, age 13, and Jacopo, age 12. On the streets, the boys look shabby and underfed, but they are very polite and eager to help. They offer to run errands, carry luggage, and sell strawberries. Impressed by their manners and willingness to work, the narrator starts hiring them frequently. The narrator observes that the boys are always busy, polishing shoes, selling newspapers, guiding tourists, and doing many small jobs from morning till night. Despite their young age, they behave with great maturity and discipline. Curious about why the boys work so hard, the narrator tries to ask them, but they avoid giving clear answers. However, one day, Jacopo requests a lift in their car to a nearby village called Poleta. The narrator agrees. When they reach Poleta, the boys ask the narrator to wait outside a building. Out of curiosity, the narrator follows them quietly and discovers the truth. The boys regularly visit their sister, Lucia, who is suffering from tuberculosis of the spine. She is being treated in a hospital in the village. The nurse there tells the narrator their story. During World War II, the boys lost their father, a well-known singer, in the fighting. Their home was destroyed. For months, they lived in the hills, often hungry and cold. After the war, they brought their sister to Poleta for treatment. Since then, they have been working tirelessly in Verona to earn money for her care, traveling every weekend to visit her. The narrator is deeply moved by the brothers' love, sacrifice, and strength of character. He realizes that the two gentlemen of Verona are not noblemen but these humble boys who live by the highest values of love, duty, and family. Themes: sacrifice and selflessness, love and responsibility, resilience in the face of hardship, true nobility of spirit. A.J. Cronin எழுதிய டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. இந்த கதை இத்தாலியன் வெரோனா நகரத்தில் தொடங்குகிறது. அங்கே கதை சொல்லும் நபரும் அவரது தோழரும் சாலையில் இரண்டு சிறுவர்களை சந்திக்கிறார்கள். நிக்கோலா, வயது 13, மற்றும் ஜாக்கோபோ, வயது 12. அந்த சிறுவர்கள் மிகவும் அழுக்கான உடையிலும் ஓயாமல் உழைக்கும் தோற்றத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் மரியாதையாகவும் வேலை செய்ய தயாராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் எதையும் செய்ய தயார். பழங்கள் மற்றும் செய்தித்தாள் விற்கிறார்கள். சிறு வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள். இந்த சிறுவர்களின் நேர்த்தியான நடத்தை மற்றும் கடின உழைப்பால் கதாசிரியர் ஈர்க்கப்படுகிறார். அவ்வப்போது அவர்களை வேலைக்கு அழைக்கத் தொடங்குகிறார். அவர்களின் அயராத உழைப்பும் கட்டுப்பாடு மிக்க ஒழுக்கமும் சிறுவயதிலேயே பெரியவர்களைப் போல நடந்து கொள்ளும் பார்வையும் அவருக்கு வியப்பளிக்கின்றன. இந்த சிறுவர்கள் இவ்வளவு கடினமாக ஏன் உழைக்கிறார்கள் என்பதை அறிய கதாசிரியர் ஒரு நாள் அவர்களிடம் கேட்கிறார். ஆனால் அவர்கள் தெளிவான பதிலை தர மறுக்கிறார்கள். ஒரு நாள் ஜாக்கோபோ அருகிலுள்ள பொலேட்டா என்ற கிராமத்துக்கு காரில் கொண்டு செல்ல கேட்கிறார். கதாசிரியர் சம்மதிக்கிறார். அங்கே சென்றதும் அவர்கள் ஒரு கட்டிடத்தில் உள்ளே செல்வதற்காக கதாசிரியரிடம் வெளியே காத்திருக்கச் சொல்லுகிறார்கள். ஆவலுடன் உள்ள கதாசிரியர் அவர்களை ஒட்டி பின்தொடர்கிறார். அங்கே அவர்களின் சகோதரி லூசியா முதுகெலும்பு காசநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பதை அவர் கண்டறிகிறார். அங்கு வேலை செய்யும் ஒரு நர்ஸ் அந்த சிறுவர்களின் பின்னணி கதையை கூறுகிறார். 2ஆம் உலகப் போரின் போது அவர்களின் தந்தை, பிரசித்தமான ஒரு பாடகர், கொல்லப்படுகிறார். வீடு அரைக்கப்பட்டு தங்க இடம் இல்லாமல் சில மாதங்கள் கஷ்டப்படுகிறார்கள். பின்னர் போர் முடிந்த பிறகு தங்களின் தங்கை லூசியாவை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து பராமரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அன்றிலிருந்து அவர்கள் வெரோனாவில் ஒவ்வொரு வேலைக்கும் ஓடி காசை சம்பாதித்து வாரந்தோறும் அவரை பார்ப்பதற்காக பொலேட்டா செல்கிறார்கள். இந்த உண்மையை அறிந்த கதாசிரியர் மிகுந்த உணர்ச்சியடைகிறார். இந்த இரண்டு சிறுவர்களின் அன்பும் தியாகமும் பொறுப்புணர்வும் அவரை ஆழமாக தொட்டுவிடுகிறது. உண்மையான ஜென்டில்மன் என்பது உயர்வான வம்சாவழியையோ பணத்தையோ சார்ந்ததல்ல. இந்த சிறுவர்களைப் போல் அன்பும் கடமையும் நிறைந்த உள்ளங்களை கொண்டவர்களே உண்மையான ஜென்டில்மன் என்று புரிந்து கொள்கிறார். தீம்ஸ்: தியாகம் மற்றும் தன்னலமின்மை, அன்பும் பொறுப்பும், கடின சூழ்நிலையை எதிர்கொள்ளும் மன உறுதி, உண்மை மற்றும் நேர்மை.